கிறிஸ்துவின் திவ்ய ஒலி ஊழியங்கள் வழங்கும் திவ்ய வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திவ்ய வார்த்தை நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 31 தியானிக்க போகிறோம். இச்சங்கீதத்துடைய தலைப்பு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதங்களிலே 24 வசனங்கள் நிறைந்த ஒரு சங்கீதமா இருக்கிறது. இந்த சங்கீதத்துடைய பின்னணியை படிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தாவீது தன்னுடைய மன அழுத்தத்தினாலும் மன சோர்வினாலும் அதிகமாய் பாதிக்கப்பட்ட போது தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு 2 முறை தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். 2 முறை தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு பதில் அளிப்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே படிக்கலாம். ஆங்கிலத்திலே டேவிட் அண்டர் த ட்ரஸ் என்று சொல்லி இதற்கு தலைப்பு தரலாம். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் கூட வாழ்கிற உலகம் எப்பொழுதுமே பார்த்தாலும் மன அழுத்தத்தினாலே நிறைந்தவளா இருக்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலே, குடும்பங்களிலே, சமுதாயத்திலே அவ்வப்போது பலவிதமான பிரச்சனைகள் நம்ம அணுகும் போது இயற்கையாகவே மன அழுத்தங்கள் வருகிறது. இந்த மன அழுத்தத்தினாலே பல வியாதிகளுக்குள்ளாக மாறுகிறோம். தாவீது கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மன அழுத்தம் இருந்ததாக இந்த வேதம் சொல்லுகிறது. வசனங்கள் 1 முதல் 6 வரை முதல் பகுதியிலே தனக்கு வந்த முதல் மன அழுத்தத்திலே முதல் பகுதி அவர் எழுதும்போது எழுதுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு கால வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்த என்னை விடுவியும் ஆண்டவரே.
உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியோ. நீர் எனக்கு பலத்த துருகமோ, எனக்கு அடைக்கலமானமா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் அருணுமா இருக்கிறேன். 3வது வசனம் சொல்லுகிறார், என் கண்மலையோ என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தினும் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. வசனங்கள் 1 முதல் 3 வரை மன அழுத்தத்தின் மத்தியிலே கூட தேவனை ஒரு நாள் அவர் உயர்த்துவதிலே குறைவில்லாத ஒரு மனிதனாய் இருக்கிறார். 1ஆம் வசனத்தில், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை வெட்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே. ஆனால் தேவனே, நீர் என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் மாறாதவராய் இருக்கிறேன். நீர் எனக்கு பலத்த துருகமா இருக்கிறேன். நீர் எனக்கு பலத்த அடைக்கலமான அரணுமா இருக்கிறேன். நீர் என்னுடைய கண்மலையா இருக்கிறேன். என் கோட்டையும் நீரே ஆண்டவரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது தன் மன அழுத்தத்திலே தேவனுடைய சமூகத்திலே உதவிகளை கேட்கிறார். வசனம் 6 படிக்கும் போது, வீண் மாயையை பற்றி கொள்கிறவர்களுக்கு நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். He had a high hope towards the Lord. ஆண்டவர் மேல ஒரு மிகுந்த நம்பிக்கை நிறைந்த ஒருத்தவரா இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பாடுகளும் துன்பங்களும் கண்ணீர்களும் மன அழுத்தங்களும் நிறைந்ததா இருந்தது. அவைகள் மத்தியிலே தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவராய் 1 முதல் 6 வரை தேவனை நோக்கி தன்னுடைய மன அழுத்தங்கள் சோர்வின் மத்தியிலே ஜெபிக்கும் போது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறதாக நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். உமது கிருபையிலே மகிழ்ந்து களிக்கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் ஆண்டவரே. என் பாதங்களை ஆண்டவரே விசாலத்திலே நிறுத்தின ஒரு தேவன். ஆகவே முதல் மன அழுத்தம், பாடுகள், துன்பத்தின் மத்தியிலே தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவருக்கு பதில் அளித்ததை குறித்து இதிலே நாம் வாசிக்கிறோம். செய்திகளை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக நானும் நீங்களும் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அவ்வப்போது உலகத்திலே வாழ்கிற நமக்கு மன அழுத்தங்களும் சோர்வுகள் வரும்போது நீங்களும் நானும் சோர்ந்துராதபடி தாவீதை போல கர்த்தருடைய தன்மைகள், always to praise about the characters of God, தேவனுடைய குணாதிசயங்களை உயர்த்தி சொல்ல வேண்டும். தாவீது எப்படி தேவனை உயர்த்தி சொல்லுகிறாரோ, நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என்னுடைய கண்மலை என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிற தாவீதா இருக்கிறார். வசனங்கள் 9 18 வரைக்கும் படிக்கும் போது தாவீது தன் வாழ்க்கை கட்டத்திலே இன்னொரு மன அழுத்தங்கள் பாடுகளிலே போகும்போது 9 18 வரைக்குமாய் திருமா தேவனுடைய சமூகத்திலே வேறொரு சூழ்நிலையிலே தன் மன அழுத்தத்தின் மத்தியிலே கேட்கிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டாண்டவரே. என் பிராணனும் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது. என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று ஆண்டவரே. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானே என்று சொல்லி 9 18 வரைக்கும் தனக்கு இருக்கிற எல்லா வியாகுலங்கள், தனக்கு இருக்கிற வேதனைகள், தனக்கு இருக்கிற துக்கங்கள், தனக்கு இருக்கிற தனிமைகள், அவமானத்தின் மத்தியிலே கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். 18வது வசனத்திலே வாசிக்கும் போது, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடு கடினமாய் பேசுகிற பொய் உதடுகளை கட்டப்பட்டு போவதாக. தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஏக்கம் பாரத்தின் மத்தியிலே தேவனை நோக்கி வசனங்கள் 9 முதல் 18 வரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்திலே சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, தாவீதுடைய 2வது கட்டத்திலே படிக்கும் போது திரும்பவும் ஒரு போராட்டம், திரும்பவும் ஒரு துக்கத்தின் மத்தியிலே இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கதறுகிறார், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்.
ஆண்டவரை ஒரு நாளும் மறக்காதபடி ஆண்டவரிடத்திலே ஒரு உதவிகளை கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் இந்த சூழ்நிலையில கூட தேவன் தாவீதை அபிஷேகித்தபடினாலே, தாவீதை தேவன் சிறு வயதிலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே, தாவீதின் கூக்குரலுக்கும் தாவீதுடைய ஏக்க குரலுக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். வசனங்கள் 19 முதல் 24 வசனம் வரை தேவன் திரும்ப அவருக்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணினதற்கு உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்கள் உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கும் அவர்களின் சண்டைகளுக்கும் அப்படி என்றால் அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர்கள் ஆண்டவரே. அப்படியா தன்னுடைய காரியங்களிலே தேவன் கொடுத்த நன்மைகளை குறித்து 22வது வசனத்தை கூட சொல்லுகிறார். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலசத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரை அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்தவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கவளே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அருமையான தேவ ஜனமே, தாவீதுடைய எல்லா சூழ்நிலையிலும், தாவீதுடைய எல்லா பாடுகளிலும், தாவீதுடைய எல்லா கண்ணீர்கள் மத்தியிலே எப்பெல்லாம் தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டாரோ அப்பெல்லாம் கர்த்தர் அவருக்கு இறங்கி பதில் அளித்தவராய் இருக்கிறார். செய்திகளை கேட்கிற நானும் நீங்களும் கூட அவ்வப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நமக்கு பதில்கள் அளிக்கிறவராய் இருக்கிறார். சில நேரத்திலே கர்த்தர் நமக்கு பதில் அளிக்காத மாதிரி அமைதலாய் இருக்கிற மாதிரி தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிற தேவன். ஏற்கனவே நான் சொன்னது போல கிறிஸ்தவ ஜெபங்களுக்கு 3 விதமான பதில்கள். ஒன்று வெயிட், இன்னொன்று நோ, இன்னொன்று எஸ். சில ஜபங்களுக்கு தேவன் சொல்வார், உன் ஜபங்களுக்காக உன் பதிலுக்காக பொறுமையாய் காத்துரு. சில ஜபங்களுக்கு தேவன் உடனே பதில் அளிப்பார். சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் அளிக்க மாட்டார். ஏனென்றால் அது தேவ சித்தம் இல்லாததாய் இருக்கும். செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும் உலகத்திலே கடந்து போற பாடுகள், துன்பங்கள், மன அழுத்தத்தின் மத்தியிலே கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய அரண், அவர் நம்முடைய கோட்டை. தேவன் என்றனையும் அசையாத தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில கடந்து போலேன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். தாவீதின் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். தாவீது தேவன் உங்களை என்னையும் ஒரு நாளும் மறவாத தேவன். இந்த வார்த்தையினாலே தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பாய் நேசிக்கிற அன்பின் தோப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி ஐயா. 31வது சங்கீதத்துக்காக நன்றி ஐயா. தாவீதுடைய வாழ்க்கையில 2 முறை தன் மன அழுத்தத்தினாலும் தனிமையினாலும் பாரத்தினாலும் இடத்திலே அவர் ஜெபித்த போது நீர் அவருக்கு இறங்கி பதில் அளித்ததுக்காக நன்றி. இன்றைக்கும் நீர் ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஆண்டவரே, செய்திகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. நன்மையால நிரப்பிக் கொள்ளும். யாராவது மன அழுத்தத்திலோ பாடுகளிலோ துன்பத்திலே கடந்து போவார் என்றால் தாவீதின் தேவன் இவர்களை விடுதலையாக்க வேண்டுமான ஜெபிக்கிறேன். துதிகனம நீர் எடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், என்னில் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், என்னில் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும்
இன்றைய செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. அடுத்த வாரமும் இணையதள வானொலி வாயிலாக திவ்ய வார்த்தை நிகழ்ச்சியை கேளுங்கள். தயவு செய்து இந்நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை